ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நீங்க பாக்குறது கொள்ளு சூப்புங்க. பல உடல் உபாதைகள் வராம இருக்கிறதுக்கு இந்த கொள்ளு சூப் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல இன்னொரு சின்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை கஞ்சியா குடிக்கலாம். அதாவது இதுல நான் லெமன் பிழிஞ்சிருக்கேன். அது இல்லாம மோர் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கஞ்சியா குடிக்கலாம். சூடா சாப்பிட்டா சூப்பு, சூடு ஆறின அப்புறம் கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கஞ்சி. ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. சளி பிடிக்கிற மாதிரி, தலைவலி, ஜுரம், அப்புறம் கால் முழங்கால் வலி, கை வலி, மூட்டு வலிகளுக்கு இது எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய நிவாரணமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல நோய் வந்தாதான் இந்த கொள்ளு கஞ்சி நாம கொள்ளு சூப் குடிக்கணுங்கிறது இல்ல, வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடுப்பு சுவரா இருக்கும் உங்களுக்கு. இது கண்டிப்பா இந்த கொள்ளை நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். நீங்க எல்லாம் கண்டிப்பா செஞ்சு பார்த்து ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கோசம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமும் கூட. கொள்ளு தாங்க. கொள்ளு நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தானியம். இது குதிரைக்கு கொடுப்பாங்க, நல்ல சக்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் நம்மள ரொம்ப பேர் இதை எப்போ பார்த்தாலும் ரசம், சுண்டல் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதில்லை. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் கொள்ளு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு துணியில் போட்டு தொடச்சிட்டு போடுறேன் நான், எதுவும் டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு உடனே கூட நம்ம வானிலையில் போட்டு வறுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதுக்கு நம்ம இந்த கஞ்சிக்கு ஒரு பவுடர், இது சூப்பாகவும் குடிக்கலாம், கஞ்சியாகவும் குடிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தடாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் அனல், மீடியமான அனல் வச்சு இதை வறுத்துக்கிட்டு இருக்கேன். இதை அப்படியே கொஞ்சம் ஒரு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது 5 நிமிஷமாக வறுப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் வறுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ அழகாக அப்படியே உப்பி வருது பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகி உள்ளே வேவும். அனல் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா குவிக்காக உங்களுக்கு வெந்து போகிற மாதிரி இருக்கும், ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கஞ்சியோ சூப்போ ருசி கொடுக்காது உங்களுக்கு. அதுக்கோசம் அனல் கம்மியாக வச்சு நிதானமான அனலில் நிதானமாக நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை யார் இதை நின்றுக்கிட்டு செய்யறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க, நான் அரிசி சாதம் அடுப்பில் வச்சிருக்கேன். இது சிறுதானியம் ரைஸு. இது அரிசி வெந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி டைம்ல நம்ம அப்படியே சும்மா நிற்கும் போது இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். பாருங்க, ஒன்றும் வேலையும் இல்லை. இப்போ இன்னொரு 2 நிமிஷம் கூட வறுத்தா போதும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ வெடிக்க ஆரம்பிக்குது 1 2. இப்போ ஃபுல்லா வறுப்பட்டதுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, முந்தி இருந்ததை விட அனல் இப்போ இன்னும் நான் கம்மி பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. முத்து முத்தாக பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு. இது இன்னும் தீயக்கூடாதுங்கிறதுக்கோசம் ரோஸ்ட் ஆகட்டும், ஆனால் தீயக்கூடாதுங்கிறதுக்கோசம் அனல் இன்னும் கம்மி பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாக சிம் பண்ணிட்டு அப்படியே வறுத்துட்டு இருக்கேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க, எப்படி முத்து முத்தா எப்படி அழகாக பொரிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை வானலியில அப்படி வைக்கக்கூடாது. வறுக்கும் போது நல்லா அடிகனமான வானலி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட அது மாதிரி அடிகனமான வானலி இல்லை அப்படின்னா அனல் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக வச்சு வறுக்கணும். அப்போதான் அது பதம் நல்லா இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல ஆற வச்சிடலாம். சூடு ஆறட்டும். இப்போ மிக்சியில் நல்லா ஆறின அப்புறம் மிக்சிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா நைஸாக, எந்த அளவுக்கு நைஸாக, ஜல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா இது மாதிரி மாவு இருக்கணும் பாருங்க. இது மாதிரி இருந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது சூடு ஆறட்டும். நம்ம உடனே கூட கஞ்சி செஞ்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் நல்லா இருக்குங்க. அப்புறம் இதில் இந்த கொள்ளு மாவு இருக்கு இல்லைங்களா, இதை ரசம் சாதம் சாப்பிடும்போது அதில் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் இது சிக்கலை பொடி இல்லைன்னா அன்னம் பொடி அப்படின்னு பல விதங்களில் நாங்கள் சொல்லுவோம். எங்கள் வீடுகளில் சொல்கிறது உளுந்து கருப்பு உளுந்து இல்லை, பிளெயின் உளுந்தும் இதுவும் சமமாக எடுத்து வறுத்து நாங்கள் இது மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். அவ்வளோ இடுப்புக்கு பலம். இது கொள்ளும் நல்ல சக்தியான ஒரு விஷயம், உளுந்தும் நல்ல ஒரு சக்தியான விஷயம். இது ரெண்டும் கலந்து நாங்கள் அந்த பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டு வெறும் சாதத்தில் அந்த பொடியும் உப்பும் நெய் விட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இது கஞ்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பாருங்க, இப்போ சூப் செய்யறதுக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணிக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுடர் போட்டுக்கணும். உங்களுக்கு திக்னஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா
இது வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பூன் அளவா மாத்திக்கோங்க. இப்போ நான் 4 ஸ்பூன் போடுறேன். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது தண்ணி சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம தண்ணியில போட்டு இதை கலந்து விட்டுடணும். தண்ணி சூடான அப்புறம் போட்டீங்க அப்படின்னா கட்டி தட்டும். அதனால நாம தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டு இதை கலந்து விட்டுடணும். இல்ல அடுப்புல வைக்கும் போதே நாம போட்டுவிட்டு கூட அடுப்புல வைக்கலாம். இப்போ நான் அடுப்பை அனல் வைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் அனல் சிம்ல தான் இருந்துச்சு. பவுடர் மிக்ஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அனல் வைங்க. இப்ப பாருங்க, இது வந்து சூடு ஆறதுக்குள்ள நம்ம இன்னொரு விஷயம் இதுல சேர்க்கணும். இப்ப பாருங்க, இஞ்சி வந்து கொஞ்சமா, அதே போல பூண்டு பல்லு நம்ம ஃபிளேவருக்கு எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ஃபிளேவருக்கு தான், நம்ம விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகு இப்போ நான் 4 டம்ளருக்கு 4 கப்புக்கு வச்சிருக்கேன் நான். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம். இந்த மிளகு வந்து நல்லா காரமா இருக்குங்கிறதால நான் ஒரு 10 மிளகு அளவுக்கு போடுறேன். 10 கூட இல்ல, இன்னும் கம்மி தான். உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு போட்டுக்கோங்க. அதே போல இதுல கொஞ்சம் ஜீரகம். இப்போ இதோட இந்த கொத்தமல்லி, இதை இப்போ நம்ம உரல்லையும் இடிச்சுக்கலாம், இது மாதிரி மிக்சிலும் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில அரைச்சதை இதுல சேர்த்துறேன். இது ஸ்டார்டிங்லேயே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா பச்சை வாசனை எல்லாம் நீங்கி கொதிக்கும் போது நல்லா வரும், உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நான் இதுல சேர்த்துறேன். இப்போ இந்த தண்ணியை இதுல சேர்த்துடலாம். இப்ப பாருங்க, இந்த கொள்ளு அரைச்சோம் இல்லைங்களா, அதை கூட நான் இதுல கரைச்சி ஊத்திட்டேன். எதுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம. இப்போ இதுல இப்போ தேவையான அளவு உப்பு, 4 பேருக்கு போட்டிருக்கிறதால 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். நம்ம வேணும்னா மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிக்கிறது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு அந்த கொள்ளு இருக்கு இல்லைங்களா, அது நல்லா வெந்து உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம வேக விடணும் இதை. இப்போ இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எடுத்ததுமே சல்லுன்னு கொதிச்சு மேல பொங்கி வரும். நாம ஒரு கொதிக்கிற லெவல் வந்ததுமே பக்கத்துல இருந்து அனல் கம்மி பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகரணும். இது கொதிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அனல் சரி பண்ணிக்கோங்க. அனல் ஃபுல்லா போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்க ஸ்டவ் மட்டும் கிளீன் பண்ண வேண்டியதா வரும். இப்ப இது பாருங்க, இது மாதிரி கொதிச்சுட்டே இருக்கிற மாதிரி நம்ம விடலாம். அதே போல கொதி வர்ற வரைக்கும் ஒரு 2 தரம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த மாவு கீழே டெபாசிட் ஆகாம அப்படியே கொதிச்சுட்டு இருக்கிற நிலைமை வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த போட்டிருக்கிற கொள்ளு வந்து தண்ணியில அப்படியே ரொட்டேட் ஆகும். அந்த டைம்ல நம்ம இதை அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு, சிம்லன்னா அது கொதிக்கிற லெவல்ல வச்சுட்டு நம்ம இப்படி அப்படி நகரலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்ப பாருங்க, 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு நல்ல திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ கரண்டியை திருப்பினோம் அப்படின்னா இந்த பருக்கைகள்ல தெரியுது பாருங்களேன், நல்லா வெந்து உங்களுக்கு அப்படியே பெருசாயிரல வெந்து உங்களுக்கு மேல வந்துடும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து உப்பு பத்தல, காரம் கரெக்டா இருக்கு. அது இதே போல நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம், உப்பு, ஜீரகத்தூள், இந்த பூண்டு, இஞ்சி எல்லாமே இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட் டச்சா நம்ம ஒண்ணு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல லெமன் ஜூஸ், நம்ம தக்காளி எதுவும் போடல, அதனால லெமன் ஜூஸ் இதுல விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நம்ம இது மாதிரி செய்யணும். அதே போல நாம வந்து சர்வ் பண்ணும் போதுதான் லெமன் ஜூஸ் போடணும். ஏன் அப்படின்னா, நம்ம பிஃபோர் லெமன் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் யாருக்காவது சூடா வேணும், ஏதாவது போன் பேசிட்டு இருப்பாங்க, இல்ல வெளியில இருந்து வர்றதுக்கு நேரமாகலாம். அது மாதிரி சமயங்கள்ல நமக்கு வந்து மறுபடியும் சுட வச்சோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட் மாறிடும். அதுக்கோசம் நம்ம லெமன் ஜூஸ் மட்டும் சர்வ் பண்ணும் போது மட்டும் லெமன் ஜூஸ் கொடுக்கணும். வீட்டுல எல்லாரும் இருந்தோம் அட் அ டைம் எல்லாருக்குமே கொடுக்கறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் அதுல விட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த சூப்பு. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்னைக்கு லெமன் ஜூஸ் இதுல உங்களுக்கு விட்டு காமிச்சிருக்கேன். இந்த லெமன் ஜூஸுக்கு பதில் மோர் விட்டுக்கலாம். அந்த இப்ப நான் லெமன் ஜூஸ் போட்டதுக்கு பதிலா மோர் விட்டு, அதாவது சூட ஆறின அப்புறம் மோர் விட்டு நம்ம சாப்பிடலாம். இது வெய்ய நேரத்துக்கு சாப்பிடும் போது மோர் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம டீ டைம், காஃபி டைமுக்கு சாப்பிடும் போதோ
ஸ்நாக் டைம்ல சாப்பிடும்போது இது அதாவது நம்ம ஒரு டின்னர் ஸ்டார்டிங் டைம்ல சாப்பிடும்போது நம்ம இது மாதிரி சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்படின்னா உடம்புக்கு ஏதாவது வந்தப்புறம் தான் இந்த கொள்ளு சூப் குடிக்கணுங்கிறது இல்ல. நம்ம எப்பவுமே ஹெல்த்தியா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு இந்த கொள்ளு சூப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோர் ஊத்தினா கஞ்சி இல்லைன்னா இது சூப் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சூப் டெய்லி கொடுத்தீங்க அப்படின்னா. ஏதாவது கொள்ளு டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா சூடு ஏறுது அப்படிங்கிறவங்க இதுல மோர் ஊத்தி சாப்பிடலாம், தப்பே இல்லை. கண்டிப்பா ட்ரை பண்ணி நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.